ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடிகை சமந்தா அவர்கள் கீர்த்தி சுரேஷை பற்றி சொன்ன விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம பிளாஸ்டாக போயிட்டுருக்கு. என்னடா இது, கீர்த்தி சுரேஷுக்கு இப்படி ஒரு பழக்கமா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த நியூஸை. இப்போது நடிகை சமந்தா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது அந்த இன்டர்வியூவில் கீர்த்தி சுரேஷ் குடிக்க மாட்டார், அவருக்கு அந்த மது பழக்கம் கிடையாது, நடு இரவு 2 மணிக்கு வந்தாலும் நீங்கள் ஓடி போயிடணும், அதற்கு காரணம் அவர் ஹைப்பர் மேக்ஸ் ஆகி 0.3 செகண்ட்ஸ்லேயே உங்களை செம்மையாக கலாச்சி டேமேஜ் செஞ்சிருவாரு. எனக்கு தெரிந்தவர்கள அதிகம் சிரிக்க வைக்கும் பெண் அப்படின்னு பார்த்தா அது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி செம்மையா பாராட்டி சொல்லியிருக்காங்க சமந்தா அவர்கள். அண்ட் இந்த நியூஸை பார்த்ததும் கீர்த்தி சுரேஷுக்கு குடிப்பழக்கம் இல்லையா, அப்போ உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி சமந்தா அவர்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா சமந்தா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்ப அவங்களோட முதுகுல இன்னமும் பழைய ஹஸ்பண்டோட நேம் டேட்டூ இருந்ததை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு அவரோட நினைப்பு இருக்கா, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, அதே போல அவருக்கும் செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி, ஆனா இன்னமும் அவரோட நேமை மட்டும் ஏன் டாட்டூ போட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த எந்த கேள்விக்கும் சமந்தா அவர்கள் பதில் சொல்லல. இப்ப இந்த இன்டர்வியூல அதை பத்தி கேட்டப்ப அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம வேற ஏதோ மழுப்பி பேசிட்டாங்க. அண்ட் இது எல்லாம் இப்ப நடிகைகள் வாழ்க்கையில சகஜம் தான், ஸோ அவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் அதை சகஜமா எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நடிகை சமந்தா அவர்கள் கீர்த்தி சுரேஷை பத்தி சொன்ன விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்ஃபரன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.